யமகாதை சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்ன புரிஞ்சுதுன்னா கேஸ்ட் இந்த மாதிரிலாம் பார்க்க கூடாது. அப்புறம் வந்துட்டு கேர்ள்ஸ் வந்து நிறைய மனசுல வச்சுட்டு வெளில சொல்ல முடியாம இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி பேய் படத்தையே வந்து ஒரு சோஷியல் மெசேஜோட சொல்லியிருக்காங்க. கேஸ்ட் ஆணவ கொலை வந்து தான் எல்லாமே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கர த்ரில்லிங்காக இருந்தது, செகண்ட் ஆஃப் எமோஷனலாக இருந்தது. ஆக்டிங் வைஸுமே யாரையும் குறை சொல்ல முடியாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக தான் கொண்டு போய் பிடிச்சதுமே நல்லா இருந்தது. அது அந்த பொண்ணு அந்த ஹீரோயினை வந்து சொல்றது தான். இந்த ஊர் நாட்டில் சொல்லுவாங்களே, திமுர் பிடிச்சவன்றதுக்கு பேர் தான் அந்த யமகாதைன்னுவாங்க. ரொம்ப அடமண்டானவ, அதுதான் டைட்டில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க செத்துமே அந்த மாதிரி ஒரு ஸ்டபனாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால அந்த டைட்டில் அது ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அது ப்ளஸ்ன்றது ஒரு ஹாரர் படம்ன்ற ஃபீலை கொடுத்தாங்க. பட் அதில் ஆத்மான்ற மாதிரிலாம் எதுவுமே காட்டாம வழக்கமான பேய் பட பாணியில் எதுவுமே வைக்காதது ஒரு ப்ளஸ். மைனஸ்ன்றதுலாம் ஒரு ஜனரஞ்சமான படமா மேபி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் சேர்த்துருந்தா மற்றவங்க நிறைய பேர் வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். மேபி அதெல்லாம் சேர்க்க ரொம்ப கண்டென்ட் ஓரியன்டா சீரியஸான ஃபிலிமா கொண்டு போயிட்டாங்க. அது மைனஸ்ன்னு இல்லை, மேபி அது இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். அவ்வளோதான். கிங்ஸ்டனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அது வந்து ஒரு ஃபேண்டசி படம், அது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேண்டசி. இது வந்துட்டு ஒரு கண்டென்ட் ஓரியன்டான ஒரு மூவி. அது வந்து ஒரு கமர்ஷியல் பர்பஸ்ல எடுத்த படம். இது அப்படி கிடையாது. ஒரு சோஷியல் மெசேஜோட சொசைட்டிக்கு ஏதாவது சொல்லணுன்ற விதத்தில் எடுத்துக்கிட்டு வேறு படம். பட் அந்த மாதிரி படத்துக்கு கிடைக்கிற வரவேற்பு இந்த மாதிரி படத்துக்கு கிடைக்கிறது கஷ்டம். அதுதான் பிரச்சனை. பட் ரெண்டுமே நல்ல படம் தான். நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோயின் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே பண்ணியிருந்தாங்க. அதுலயும் அவங்க டெட் பாடியா அந்த பெர்ஃபார்ம் பண்ண விதம், அது படத்துலயுமே வந்துட்டு அந்த நார்மலா அவங்க அந்த பாடி வீட்டை விட்டு வெளில வராம இருக்கிறப்பெல்லாம் அவங்க முகபாவனை வந்து ஒரு மாதிரி திமுறா நக்கலா இருக்கும். கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப நார்மலா ஆயிடும். அது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் கூட அவங்க ரொம்ப மெனக்கெட்டு பண்ணிருக்கிற விதம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஹீரோவுமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருந்தாங்க. ரொம்ப பெருசாலாம் பண்ணாம நார்மலா யூஸ்வலா இருக்கிற நல்லா இருந்தது. எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ, யாரும் இப்படின்னா இல்லை. ரொம்ப இந்த கண்டென்ட் ஓரியன்டா பாக்குறவங்களுக்கு, சீரியஸான மூவி பார்க்கணும் பிடிக்கிறோம் பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா பார்க்கலாம். நல்லா இருக்கும்.